வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போறது டிவிஎஸ்ல ரேடியான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க 2024 TN 65 ராம்நாத் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்டார்லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலரு வண்டி பார்த்தீங்கன்னாக்க 5500 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் ஓடி இருக்கு. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த வண்டி பார்த்தோம்னாக்க நமக்கு அம்மன் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல இருக்கு. வாங்க வண்டியை பக்கத்துல போய் பார்க்கலாம். வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்க. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 95% இருக்கு. பாருங்க ரியர் டயர் கண்டிஷன் கிட்டத்தட்ட பார்த்தோமா இதுவுமே ஒரு 90% இருக்கு. வண்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பாருங்க கண்டிஷன்ல இருக்கு. எதுவும் டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை வண்டியில. டேங்க்ல பாருங்க எந்த ஒரு ஸ்கிராச்சஸோ டேமேஜோ உடஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ரெண்டு பார்த்தா நம்ம முகம் அதில் தெரியிற அளவுக்கு இருக்கு. டேங்க்ல லெஃப்ட் சைடும் பாருங்க. சைட் டோர் பாருங்க. லெஃப்ட் சைடு நல்லா இருக்கு. எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் உடஞ்சு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரைட் சைடு டேங்க் கவர் பாருங்க. எந்த இதுவும் இல்லை. என்ஜின் ரூம்லாம் பாருங்க தெளிவா இருக்கு. ஆயில் லீக் ஆனது வச்சது செஞ்சது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. மொத்தமே 5518 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கு. ஃப்ரண்ட்ல வைசர்லாம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு மேலே. அது லிவர் டூ லிவர் உடச்சதுனால அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வண்டியோட இருக்குங்க. மற்றபடிக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் மர்க்காட்லாம் பாருங்க. பம்பர் எல்லாமே ஹீரோ ஸ்கிராச்சஸ் இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குரோம் மனை அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இந்த சைடுமே பார்க்கலாம். செயின் கவர் பாருங்க. ஃபுட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஃபுட் ரெஸ்ட்டில் கூட பெயிண்ட் போயிருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி கார்டெல்லாம் பார்த்தோம்னா தெளிவாக இருக்குது. கம்பெனிலேருந்து வந்த லெதர் சீக் அப்படியே உங்களுக்கு இந்த வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எந்த இதுவுமே இல்லை. வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ராம்நாத் நம்பரை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் அடியெல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே பார்த்தீங்களா பூராமே உறிஞ்சிரும். பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்களா உறிஞ்சிரும் செஞ்சிடும். அது கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே அங்கே ஓடிச்சுனாலே அந்த உப்பு காற்று பட்டுச்சுன்னா தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி இந்த வண்டி பார்த்தோமாகும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியாவில் கடல் ஏரியாவில் ஓடலை. பூராமே அதில் இந்த ஏரியாவில் ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. வண்டி தெளிவாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஸ்கிராச்சஸோ டேமேஜ் ஆனதோ உடஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை வண்டியில். இல்லையே பாருங்க எங்கேயா போயிட்டு போயிருக்கோம். இந்த கால் நிற்கிறது மட்டும் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்கிராச் பெயின். மற்றபடி எந்த இதுவுமே இல்லை வண்டியில். ஒரிஜினாலிட்டியாக இருக்கு வண்டி. இந்த வண்டி பார்த்தோமாக்கு மைலேஜுக்காக இருக்கட்டும், ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் புல்லிங் பவராக இருக்கட்டும், லோடு அடிக்கிறதா இருந்தாலும் சரி, பின் சைடு கேரியர் இருக்கும். ஒரு மூடையை தூக்கி வச்சுட்டு போகிறதா கூட பின்னாடி ஒரு மூடையை கட்டி வச்சு தூக்கி நம்ம மாட்டில் கொண்டு போகலாம். எல்லா வேலையுமே தோதுவான ஒரு வண்டியாக இருக்கும் இந்த வண்டி. விவசாயிகளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது ஒரு பெரிய சைஸ் ஹெவி டியூட்டி அப்படின்னே சொல்லலாம். இப்போ லேட்டஸ்டாக ஒரு 100 கூட லோடு அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாத்தியாக இருக்குது அதை வச்சு. ஆனால் இந்த வண்டி பார்த்தோமாக்கும் பின்னாடி வச்சு லோடு அடிக்கிற வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பராக கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் 2024 மாடல் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 71,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.